பார்வை திறன் குறைந்த மாணவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 474 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடம் பெற்றுள்ளார். யார் இந்த நம்பிக்கை நட்சத்திரம்? அவர் பின்னணி என்ன? பார்க்கலாம். அதில் எனக்கு பாதி புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அம்மா ரீட் பண்ண சொல்லி நான் படித்து அதுக்கப்புறம் எக்ஸாம் ரொம்ப அம்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதினேன். சாரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. தமிழில் 92, ஆங்கிலத்தில் 58, வரலாறு பாடத்தில் 94 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் அபிஷேக் ஆண்டனி. அறிவியல் பாடத்தை படிக்க விரும்பிய ஆண்டனிக்கு அங்கும் ஒரு தடை ஏற்பட்டது. பார்வைத்திறன் குறைபாடு கொண்ட அவருக்கு செய்முறை தேர்வு இருக்கும் அறிவியல் பாடத்தை கொடுக்க முடியாது என பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. தொடர்ந்து வரும் தடைகளை தவிடுபொடியாக்கி வரும் அபிஷேக் ஆண்டனி தான் கல்லூரி படிப்பை முடித்து ஆசிரியராக போவதாக கூறுவது அப்பகுதி மக்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோவிந்தராஜுலு.